அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விற்பனை தொடர்பாக 10 பேரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய விற்பனை தொடர்பாக 10 பேரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விஷச்சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி உள்ளிட்ட 3 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் 10 பேரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு. பொதுமக்கள் ஏதாவது உங்களை தொடர்பு கொள்ளலாம், என்ன பண்ணலாம் இந்த வருஷம்? ஏன்னா இப்போ கருணாபுரம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் சங்கராபுரத்திலும் பாதிக்கப்பட்டதா மக்கள் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பாதிக்கப்பட்டதை காவல்துறையிட்ட அவங்க எப்படி அணுகலாம்? என்ன இங்கே ஹெல்ப் டெஸ்க் இருக்கு, எல்லாரும் அவைலபிளாக இருக்கும், எல்லா இடங்களையும் போலீஸ் இருக்கும், பார்த்துக்கோம். அது இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயில்ஸ் இல்லை. இப்போ நான் பந்தோபஸ்து தான் பார்க்குறேன். என்டையர் டவுன் 7 எஸ்பிஸ் போட்டிருக்கோம், டிஐஜிசி. அவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 1000 போலீஸ் இருப்பாங்க. இல்லை, என்டையர் கள்ளக்குறிச்சி டவுன் ஃபுல்லாக போட்டிருக்கோம். எஸ்பிஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து சென்ட்ரல் ஜோன், வெஸ்ட் ஜோன் அண்ட் சவுத் ஜோன் வந்திருக்காங்க. இல்ல, பாதுகாப்பு டவுன் முழுக்க பாதுகாப்பு போட்டிருக்கோம். இப்ப பாடி ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கு, அது நாங்க பாத்துட்டு இருக்கோம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விற்பனை தொடர்பாக 10 பேரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சின்னதுரை என்பவரிடமிருந்து மெத்தனால் வாங்கி சாராயத்தில் கலந்ததாக கூறப்படும் நிலையில் 10 பேரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 10 பேரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் விற்றது தொடர்பாக ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக அந்த சாராயம் விற்றதாக சொல்லப்படக்கூடிய கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ், அதே போல அவரினுடைய தம்பி தாமோதரன், மேலும் கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த விஜயன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில், மேலும் இந்த பகுதியைச் சேர்ந்த அந்த விஷச்சாராயம் விற்றதாக சொல்லப்படக்கூடிய அதற்கு தொடர்பு இருக்கக்கூடிய 10 பேரிடம் தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. சிபிசிஐடிக்கு இந்த விசாரணை என்பது மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் சிபிசிஐடி அந்த விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். 10 பேரிடம் தொடர்ந்து அந்த விசாரணை என்பது ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 10 பேரிடம் தொடர்ந்து தீவிர விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த 10 பேரில் பார்த்தோம் என்றால் இதில் 2 பெண்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த 10 பேரும் ஏற்கனவே கள்ளச்சாராயம் விற்றது தொடர்பான அந்த புகார்களில் ஏற்கனவே அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள், புகார்கள் இருக்கக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் அவர்களை அழைத்து சென்று தொடர்ந்து தீவிர விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அதே போல பார்த்தோம் என்றால் இந்த முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய அந்த கண்ணுக்குட்டி என்கிற அந்த கண்ணுக்குட்டி என்று சொல்லப்படக்கூடிய கோவிந்தராஜ், அவரிடம் நடத்திய அந்த விசாரணையின் அடிப்படையில் அந்த மெத்தனால் யாரிடமிருந்து வாங்கியதாக அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் சின்னதுரை என்பவரிடமிருந்து அந்த மெத்தனால் வாங்கியதாக அவர் விசாரணையில் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. மெத்தனால் கலந்ததனால் இது உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருப்பதாக ஏற்கனவே தமிழக அரசு தெரிவித்து இருந்தது. அந்த வகையில் தொடர்ந்து விசாரணை என்பது ஒரு புறம் நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் இந்த கண்ணுக்குட்டி என்று சொல்லப்படக்கூடிய கோவிந்தராஜ் யாரிடமிருந்து மெத்தனால் வாங்கினார் என்பது தொடர்பான அந்த விசாரணையின் அடிப்படையில் தற்பொழுது இது தெரிய வந்திருக்கிறது. இதே கிராம பகுதிகளை சேர்ந்த அந்த சின்னதுரை என்பவரிடமிருந்து அந்த மெத்தனால் வாங்கியதாக அவர் விசாரணைகள் கூறியிருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் சின்னத்துறையை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த சிபிசிஐடிக்கு வழக்கானது அந்த விசாரணையானது மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து விசாரணை என்பது ஒரு புறம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.